இதுவும் ஒரு கீரை தான். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு அந்த விரதத்துக்காக நாங்கள் இன்றைக்கு சமைக்க போகிறோம். இன்றைக்கு அம்மா இல்லாதவர்கள்லாம் விரதம் இருக்கிறது. இங்கே நான் மட்டும்தான் விரதம். நாங்கள் விரதத்துக்கு சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கிறோம் என்றால், சோறு சமைக்கிறதுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறோம். புழுங்கல் அரிசி தான் விரதத்துக்கு நல்லது. மற்ற அந்த படியல் அதுகளுக்கு புழுங்கரிசி தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறது. புழுங்கரிசி நல்ல பண்ணுறதுக்காக. அடுத்தது கத்தரிக்காய் கறி வைக்க போகிறோம். கத்தரிக்காய் எடுத்துருக்கிறோம். இது நீத்துக்காய் எடுத்துருக்கிறேன். நீத்துக்காயோடு நான் பருப்பு சேர்த்து பால் கறி வைக்க போகிறேன். நீத்துக்காயும் பருப்பும் பால் கறி, தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் குழம்பு வைக்க போகிறேன். இது அப்பளம், மிளகாய், வாழைக்காய் எல்லாம் பொரிச்செடுக்க போகிறேன். அதோட வெள்ளார சம்பல் செய்ய போகிறோம். பைத்தங்காய் குழம்பு வைக்க போகிறேன். பீட்ரூட்டோட ஒரு பறை வறுக்க போகிறோம். பீட்ரூட் பறை. அதோட கீரை கறி வச்சு இந்த பாவக்காய், இந்த விரதங்களுக்கெல்லாம் பாவக்காய் பிரதானமாக தேடி சமைக்கிறது. பாவக்காய் எடுத்துருக்கிறேன். பாவக்காயும் ஒரு பால் கறி வச்சுட்டு கரட் சம்பல் செய்ய போகிறேன். அதோட தயிர் வாங்கி வச்சுருக்கோம். தயிரும் சேர்த்து கொள்ள போகிறேன். ஒரு பாயாசம் வச்சு வடையும் சுட்டு எல்லாம் செய்து தான் இன்றைக்கு நாங்கள் விரதம் பிடிக்க போகிறோம். எல்லாத்தையும் நாங்கள் வெட்டியெல்லாம் சமைச்சு எடுப்போம். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்குள்ளே புழுங்கரிசி நல்லபடி 2-3 தண்ணியில் கழுவிட்டேன். இப்போ அரிசியை போடுறேன். தண்ணியை கொதிக்க வச்சு தான் போடுறேன். நாங்கள் இப்போ முதலாவது பாவக்காயை வெட்டி எடுப்போம். நாங்கள் வெங்காயம் முறைக்கிறேன். எல்லா மரக்கறிகளையும் முதல்ல வெட்டி எடுப்போம். கீரையை நாங்கள் உடைச்செடுப்போம். இதுதான் அந்த கீரைகளை இது தடிச்சல் கீரை என்று சொல்கிறோம். இதுவும் ஒரு கீரை இனம் தான். அந்த நாங்கள் தோட்டம் செய்ய இது தானே முளைச்சி வரும். இதுக்கு அந்த தோட்டம் வழிய இதுவும் ஒரு கீரை தான். சோத்தை திறந்து பார்ப்போம். எங்களுக்கு நல்லா சோறு அவிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் அமர்த்தி பார்த்தா நல்லா நசைஞ்சு வரணும். எங்களுக்கு அவிஞ்சிட்டு சோறு நன்றாக்கி எடுக்க போகிறோம். இப்போ பைத்தங்காய கழுவி சட்டியில் போட போகிறோம். நாங்கள் அப்படியே வதக்காமல் தான் வைக்க போகிறோம். இது தண்ணியிலே அவிய வெங்காயம் மிளகாயெல்லாம் அப்படியே சேர்த்து தான் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயை நான் வெட்டி போடுறேன். நான் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து இந்த கழுவின தண்ணியிலே கொஞ்சம் நேரம் இது வதங்கப்பட போகிறேன். அதுக்கு பிறகு தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வதங்கினா போகிறேன் உப்பு சேர்க்க போகிறேன். மூடிட்டு அப்படியே அடுப்பில் வைப்பேன். எங்களுக்கு பைத்தங்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டு நான் பால் விட போகிறேன். இதுக்கு இப்படியே எங்களுக்கு வத்தி வந்துட்டா சரி. புறப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது. தூள் இல்லை, ஆயிலும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அளவாக இருக்குது. உருளைக்கிழங்கு தக்காளி பழமும் வச்சுருக்கிறேன். எல்லாம் வதக்கி எடுத்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிய விட்டுட்டு கப்பி பால் விட்டுருக்கிறேன். 3வது பால் விட்டுருக்கிறேன். தேங்காய் பால் அவிகிறதுக்கு. இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். உப்பும் தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். அளவான உரைப்பை சேர்ப்பேன். நான் தாளிக்கைக்கே கொஞ்சம் மிளகாய் சேர்த்துனேன். உரைப்பை கொஞ்சம் குறைச்சி சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் அவிய விட்டுட்டு தான் நான் முதல் பால் சேர்க்க போகிறேன். மூன்றாவது பாலில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவியட்டு மூடி விடுவோம். இது நான் கீரையெல்லாம் கழுவி நல்லா சின்ன சின்ன வட்டி எடுத்தாச்சுது. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டேன்.
கொஞ்சம் அவிய விட்டுட்டு தான் உப்பு சேர்க்க போகிறேன். நான் கீரையை இப்போ கொண்டு இப்படியே திறந்து அவிய விட போகிறேன். எனக்கு விட்ட பால் எல்லாம் பற்றி உருளைக்கிழங்கு நல்லா அரைஞ்சிட்டுது. நான் முதலாம் பாலும் 2ஆம் பாலும் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக விட போகிறேன். இது எங்களுக்கு இந்த பால் கொதித்து வந்தால் காணும். மூடி விடுவோம். இந்த பால் கொதிச்சு பெற நாங்கள் கறி இறக்கலாம். நான் இப்போ இந்த நீத்துக்காயும் பருப்பையும் கழுவி அவிக்க விட போகிறோம். கழுவிட்டு பருப்பு அவிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். இந்த அளவு தண்ணியும் காணுங்க. தக்காளி பழம் உருளைக்கிழங்கு நல்ல பிரட்டலாக வந்துட்டு நான் காக்கி எடுக்க போகிறேன். நான் பருப்புக்கு பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்த்து அவிக்க விட போகிறேன். இது நான் பீட்ரூட் வறுக்க போகிறேன். இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்குறேன். இதோட இதுக்கு நான் மிளகாய் சேர்க்கையில் கட்டத்தூள்லாம் சேர்த்து வறுக்க போகிறேன். பீட்ரூட் கொஞ்சமாக நான் கட்டத்தூள் சேர்க்கிறேன். அதையும் கொஞ்சம் பொரிக்க விடுவேன். பச்சை மணம் போக பொரிஞ்சால் தான் வாசமாக இருக்கும். நான் இப்போ எடுத்து வச்சுக்கிறேன் பீட்ரூட்டை சேர்க்குறேன். நல்லா விரட்டி விடுவேன். எங்களுக்கு புரிஞ்சு விடுவேன். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கொஞ்சம் அவிஞ்சு வந்தால் தான் வாசம் வரும். அதுக்கு பிறகு தான் தேங்காய் சேர்க்க வரும். நான் இதுக்கு அளவான உப்பு சேர்த்தேன். நான் சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்து வறுக்கிறேன். எங்களுக்கு ஒரு தேங்காய் எல்லாத்தோடையும் சேர்ந்தா சரி எல்லாம் மறுபட்டு வந்துட்டுது. எங்களுக்கு பாயாசத்துக்கு வச்ச தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நான் சவ்வரிசி சேர்க்க போகிறேன். இது நான் வறுக்கையில் இன்றைக்கு வறுக்காமல் பச்சை சவ்வரிசியில் தான் பாயாசம் வைக்க போகிறேன். நான் 2-3 சர்க்கரை கட்டி சேர்க்கிறேன். சர்க்கரை நல்லா கலராயும் இருக்கும், இனிப்புக்கும் சேர்த்து தான் சேர்க்கிறேன். நான் இப்போ ப்ளம்ஸும் கஜ்ஜானும் சேர்க்க போகிறேன். கஜ்ஜான் பருப்பு வறுக்காமல் பச்சை பருப்பாக தான் நான் சேர்க்கிறேன். இனிப்பு சேர்த்தனா ஒரு கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்கிறேன். அப்போ தான் ஒரு சுவை வரும், நல்ல ஒரு சுவை வரும். இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். இதுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் சர்க்கரை சேர்த்து நான் இனிப்புக்காக நான் கொஞ்சமாக சீனியும் சேர்த்துக்கொள்ளுவேன். நான் இதுக்கு ஏலக்காயும் சேர்த்துக்கொள்ளுவேன். இதோடய எனக்கு பாயாசத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு ஒரு கொதிக்க விட்டு ரக்கினா சரி. நான் இப்போ அப்பளம் பொரிக்க போகிறேன். எனக்கு எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் இப்போ பாட்டை சுட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு சுடுபாட்டு வருவது நாங்கள் இங்கே எடுக்க போகிறோம். நாங்கள் எல்லாமே சமைச்செடுத்துட்டேன். நல்லா புழுங்கரிசி சோறு போலண்டு சமைச்செடுத்துருக்கிறோம். புளியாமல் நல்ல ஒன்று விட்டாமல் நல்ல பழமாக வந்திருக்கு. இப்படி எல்லாம் பிரெட்டெல்லாம் எடுத்துருக்கிறேன். பாயாசம் எல்லாம் நல்ல கரண்டியால் கிள்ளி சாப்பிடக்கூடிய நல்ல பதமாக வந்திருக்கு. சர்க்கரை போட்டு நல்ல ஒரு கலராயும் வந்திருக்கு. பழையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். எல்லாமே சமைச்செடுத்துட்டோம். இனி நாங்கள் படைக்க போகிறோம். இலையில தான் படைக்கிறது. ஒரு பிளேட்டில் இலை வச்சு நான் இருக்கிறேன். பீட்ரூட் வர வைக்கிறேன். கீரை கறி வைக்கிறேன். பாவக்காய் கறி.
கேரட் சம்பல், உருளைக்கிழங்கு பிரட்டல், பருப்பும் நீத்து காயும் போட்டு பால் கறி, பைத்தங்காய் குழம்பு, வாழைக்காயும் அப்பளமும் மிளகாயும் பொரிச்சனம், அதோட தயிரும் எடுத்துருக்கிறேன். தயிரையும் வைக்கிறேன் நான். அதோட வடையும் எடுத்துருக்கிறேன். நான் இததான் தானே நான் கீழே இருந்து சாப்பிட்றேன். மற்ற எல்லாரும் மேலே இருந்துச்சுன்னா பல விதமான வகையை எடுத்து சாப்பிட அது ஒரு தனிச்சுவையாக இருக்குது. நாங்களெல்லாம் நல்ல வடிவெல்லாம் சமைச்சு எடுத்து இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிய போகுது. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம். பாய்.